நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ நல்ல கனி கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு தோட்டத்தில் ஒரு மரம் வைக்கிறோம், அது நல்ல வருஷம் வருஷம் கனி காய்ச்சிக்கிட்டே இருக்கு. அந்த மரத்தை வெட்டுவதற்கு நமக்கு மனசு வருமா? வரவே வராது. யாராவது அந்த மரத்து மேலே கை வச்சா கூட நம்ம சொல்லுவோம், அந்த மரத்தை மட்டும் தொடாதீங்க, அது வருஷம் ஆனால் கரெக்டாக கனி கொடுக்கும். தென்னை கொலை காய்த்து தொங்கும், மாம்பழம் கனியில் காய்த்து தொங்கும், வாழைப்பழம் கொலை விடும், அதை கை வைக்காதீங்க. ஏன்னா பலன் கொடுக்கு படைத்தவருக்கு பலன் கொடுக்க நீங்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். உனக்கு முன்னாடி கோணலான வழிகள் எல்லாம் ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏசப்பா நான் மரிக்கிற வரைக்கும் உம்முடைய ஆலயத்தில் இருப்பேன், ஊழியம் செய்வேன், உமக்காக பாடுவேன், உமக்காக உழைப்பேன், உமக்காக நான் கனி கொடுக்கிற மரமா இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டேன்னு ஒப்பு கொடுத்தேன். 10 வருடங்களுக்கு முன்பாக திடீரென்று சொல்லி மூச்சு விட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை சேர்த்தார்கள். டாக்டருங்க சொன்னாங்க 170 பிபி இருக்கிறது, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, ஹார்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நுரையீரல் மூச்சு ரொம்ப லோவாக இருக்குது, அந்த நுரையீரல் ஃபங்க்ஷன் எல்லாம் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் எங்கள் விசுவாசிங்க சபை மக்கள்லாம் செபிக்கிறாங்க. என்னுடைய கணவர் அழுது கொண்டு இருக்கிறார், என் மகள் அழுது கொண்டு இருக்கிறாங்க, எங்கள் உறவினர்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க. அவ்வளோதான் போல இருக்குது, ஜீவன் போயிடும்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, கொஞ்சம் மூச்சு விட கஷ்டம், அவ்வளோதான். அந்த ஐசி வார்டில் நான் சோமன், ஆண்டவரே நான் மறுபடியுமாய் போய் என்னுடைய ஆலயத்தில் நான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன், மறுபடியுமாய் போய் நான் நின்று பாடல் பாடுவேன், எனக்கு ஜீவனை நீர் கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தேன். ஒரே நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்றைக்கு நான் ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே பலிபீடத்தில் கை வச்சு சொன்னேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் செகண்ட் டைம் ஜீவனை கொடுத்துருக்குறீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க, அது முடிஞ்சிருச்சு நேத்தோட, ஆனால் மறுபடியும் எனக்கு ஒரு ஜீவனை கூட்டி கொடுத்துருக்குறீங்க. ஸோ இனிமே தான் அதிகமாக ஊழியம் செய்வேன், அதிகமாக பாடுவேன், அதிகமாக உழைப்பேன், அதிகமாக தேவனுக்கு கனி கொடுப்பேன். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவங்களா இருந்தாலே உங்களை சுற்றி தெய்வ பிரசன்னம் இருக்கும், தெய்வ பாதுகாப்பு இருக்கும், தெய்வ அபிஷேகம் இருக்கும், தெய்வ வல்லமை இருக்கும், தெய்வ தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமென். God bless you.